என்னாச்சு தீர்ப்பு? கரூரில் 41 பேர் இறந்து போயிட்டாங்க. அதுக்கான தீர்ப்பு அந்த குடும்பங்களுக்கெல்லாம் ஜஸ்டிஸ் கிடைக்குமா கிடைக்காதா? என்ன பண்ண போகிறாங்க? யார் இதில் ஜெயிக்க போகிறாங்க? என்ன தான் நடந்தது? டிவிக்கு ஏதாவது காரணமா? தளபதி விஜய் ஏதாவது காரணமா? அரசியல் பண்ண தெரியலையா அவருக்கு? அவர் அரசியலுக்குள்ளே இருக்கவே இருக்கக்கூடாதா? பாஸ், சுப்ரீம் கோர்ட்டில் ஒரு விஷயத்த பண்ணியிருக்காங்க. இது யார் பண்ணாங்களோ எனக்கு தெரிஞ்சு இப்போது கதி கலங்கி போயிருப்பாங்க. வீடியோ ஸ்டார்ட் பண்ணுவோமா? இதோ வரேன். ஓகே கேஸ், ஐம் பேக் வித் another வீடியோ. எல்லாருக்கும் வணக்கம். ஹோப்ஃபுல்லி பார்த்தீங்கன்னா எல்லோரும் சேஃபாக இருக்கீங்கன்னு நம்புகிறேன். இந்த விஷயங்கள்லாம் பேசுகிறதுக்கு முன்னாடி நான் ஒரு விஷயம் மட்டும் ஸ்டார்டிங்கிலே நான் சொல்லிக்கிறேன். மேபி கொஞ்சம் உணர்ச்சி வசப்பட்டு நான் கெட்ட வார்த்தை கூட யூஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சோஷியல் மீடியாங்கள்லேயே இந்த ஃபேஸ்புக்காக இருக்கட்டும், இன்ஸ்டாகிராமாக இருக்கட்டும், யூடியூபாக இருக்கட்டும், இல்லை ட்விட்டராக இருக்கட்டும், நிறைய டாக்ஸிக் தாயில் இருக்கிற ஒரே ஒரு பிளாட்ஃபார்ம்னா ட்விட்டர் தான். நீங்கள் ட்விட்டரில் இல்லைன்னா நல்லது. அதிலெல்லாம் ஒரு அக்கௌண்ட்டு கூட க்ரியேட் பண்ணிடாதீங்க. உலகத்தில் இருக்கிற எல்லா டாக்ஸிக் தாயில் ட்விட்டரில் தான் இருக்காங்க. நீ என்ன பண்ணாலும், என்ன நிரூபித்தாலும், நீ என்ன ட்வீட்டு போட்டாலும், நீ நல்லது பண்ணாலும் கெட்டது பண்ணாலும், நீ சந்தோஷமாக இருக்குன்னு சொல்லிட்டு ஷேர் பண்ணாலும், இந்த தாய்க்கானுங்க பார்த்தியா ட்விட்டரில் சாபம் விட்டுட்டே தான் இருப்பாங்க. நம்ம என்ன தான் எதுக்குமே ரியாக்ட் பண்ணாமல் இருந்தாலும் ஒரு கட்டத்துக்கு மேலே வெறுப்பு மயிராயிடும். எது சொன்னாலும் கேட்க மாட்டாங்க. இவனுங்கெல்லாம் 500 ரூபா கொடுத்து ட்வீட் போடுறானுங்களா, 1000 ரூபாய்க்கு ட்வீட் போடுறானுங்களான்னு தெரியல. 1ஆம் நம்பர் பசங்க, அவ்வளோதான். இதை நான் ஸ்டார்டிங்லேயே சொல்லிக்கிறேன். இதை வேணால் கட் பண்ணிவிட்டு கூட ட்விட்டரில் போட்டுங்கடா. டே, முக்கியமான ஒரு டாப்பிக்கு. நேற்றுலேருந்து கண்டிப்பாக நிறைய பேர் வெயிட் பண்ணிகிட்டே இருப்பீங்க. சுப்ரீம் கோர்ட்டு ஃபைனலாக என்ன தான் டெசிஷன் எடுத்திருக்காங்க. கரூரில் 41 பேர் இறந்து போயிருக்காங்க. இதுக்கான டெசிஷன் சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லியிருக்காங்க? தீர்ப்பு கொடுத்துட்டாங்களா, கொடுக்கலையா? இப்போ இதை தீர்ப்பு சுப்ரீம் கோர்ட் கொடுத்ததுக்கப்புறம் என்னென்ன பண்ணுறானுங்க, எப்படிலாம் மழுப்புறானுங்க, எப்படிலாம் அழுகுறானுங்க, எல்லா விஷயங்களும் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறீங்க. அதுக்கு முன்னாடி டீ ஆறிப்போகுது. இந்த வீடியோ நான் சீரியஸாக பேச போகிறது இல்லை கைஸ், கொஞ்சம் நக்கலாகவே நான் பேசுகிறேன். அண்ட் முக்கியமாக இன்னொருத்தருக்கும் பார்த்தீங்கன்னா நான் இதில் ரிப்ளை கொடுத்தே ஆகணும். அவர் என்னோட க்ளோஸ் நண்பர் தான், பட் ஸ்டில் ரிப்ளை கொடுக்கணும்ல. நமக்கு பிடிச்சவங்களை பற்றி பேசும்போது கண்டென்ட்டுக்காக எல்லாத்தையும் சும்மா இஷ்டத்துக்குலாம் வளரக்கூடாது. சரி, ஓகே, ரைட்டு. என்னதான் நடந்தது கரூரில்? இங்கே உயர்நீதிமன்றம், நம்ம சென்னையில் இருக்கிற ஹைகோர்ட் சைடில் இருந்தும் தமிழக அரசு சைடில் இருந்தும் ஒரு வக்கீலை பார்த்தீங்கன்னா வச்சுருந்தாங்க. வில்லியம் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர். அவர் தான் பார்த்தீங்கன்னா வாதாடுறது. டிவிகே சைட்லேருந்து ஆதவ் அர்ஜுனா அவர்களும் சரி, நிறைய வக்கீலை பார்த்தீங்கன்னா டிவிகே சைடில் இருந்தும் ஸ்ட்ராங்காக ப்ரெசன்டேஷன் பண்ணாங்க. அட் த சேம் டைம் கரூரில் நடந்த இந்த இன்சிடெண்ட்டுக்கும் தலைவராகிய தளபதி விஜய் அவர்களை பிளேம் பண்ணுறதுக்கும், அது மட்டும் இல்லாமல் அந்த 41 பேர் இறந்து போயிட்டாங்கல்ல, அந்த குடும்பங்களுக்கும் ஜஸ்டிஸை தேடி நடந்தது எங்கள் சுப்ரீம் கோர்ட்டில். இது வாய்தாவாக தள்ளிட்டே இருந்தாங்க. ஒரு கட்டத்துக்கு மேலே சுப்ரீம் கோர்ட்டும் கண்ணு திறந்து கரூரில் நடந்த இன்சிடெண்ட்டுக்கு ஏன் சென்னையில் அவங்களாவே இதை கேஸாக எடுத்து ஒரு பிரைவேட்டான ஒரு ஜட்ஜை வச்சு எதுக்கு இதை டீல் பண்ணீங்க? அண்ட் 2வது தளபதி அங்கேருந்து ஓடவே இல்லை. 3வது எப்படி நைட்டோட நைட்டு போஸ்ட்மார்ட்டம் பண்ணீங்க? 4வது வில்லியம் அப்படின்ற ஒரு லாயர், யார் இந்த தமிழ்நாடு அரசு சைடு பேசுகிற ஒருத்தர், அவரே பார்த்தீங்கன்னா கோர்ட்டில் ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு. என்ன அப்படின்னா, அந்த போஸ்ட்மார்ட்டம் பண்ண இடத்துல 2 டேபிள் தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவரே பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காரு. இப்போது இது சொன்னதால் எங்கே சிக்கலாச்சு? 40 பேரோட போஸ்ட்மார்ட்டம் நைட்டோட நைட் எப்படி பண்ணீங்க? அண்ட் இன்னொரு விஷயம் நீங்கள் நல்லா நோட் பண்ணீங்கன்னா, இந்த இன்சிடெண்ட் நடந்த இடத்துல சுற்றி அவ்வளோ ஹாஸ்பிட்டல்ஸ் பார்த்தீங்கன்னா இருக்குது. ஆனால் ஒரு 7 கிலோமீட்டர் தள்ளி இன்னொரு ஹாஸ்பிட்டல் கொண்டு போனது ஏன்? நைட்டோட நைட் எப்படி இவ்வளோ டாக்டர்ஸ் வந்தாங்க? காலையிலுக்குள்ளே எப்படி போஸ்ட்மார்ட்டம் பண்ண முடிஞ்சுது? ரிப்போர்ட்டில் எப்படி எடுக்க முடிஞ்சுது? இது எல்லாத்துக்கும் கொஷின்ஸ் பார்த்தீங்கன்னா இன்னும் ப்ராப்பராக சப்மிட் பண்ணலை. எங்களுக்கு கால அவகாசம் கொடுங்கன்னு சொல்லிட்டு முடிச்சிட்டாங்க. இப்போது நான் ஸ்டார்டிங்கில் சொன்ன பார்த்தீங்களா, ஃபஸ்ட்டு இந்த வீடியோ பற்றி நான் பேசும்போது இந்த ஒரு விஷயத்தை சிபிஐக்கு மாற்றணும்னு நான் சொன்னேன்ல. சுப்ரீம் கோர்ட் இப்போ அதுதான் ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துருக்கு. அஃபிஷியலி கரூரில் நடந்த ஸ்டாம்பீடுக்கான கேஸை பார்த்தீங்கன்னா சிபிஐக்கு
மாத்திட்டாங்க சுப்ரீம் கோர்ட். இதுதான் உண்மையாவே பாத்தீங்கன்னா ஒரு மன திருப்தி எனக்கு கொடுக்குது. இப்ப சில பேர் வந்து கமெண்ட்ல என்னவோ அரசியல் புக்கை மிக்சியில போட்டு கரைச்சு குடிச்சா மாதிரி புளித்தி மாதிரி பேசுவீங்க. சிபிஐ அப்படின்றது சென்ட்ரல் பியூரோ ஆஃப் இன்வெஸ்டிகேஷன். இப்ப சிபிஐக்கு மாத்திட்டாங்க அப்படின்னு சொன்ன உடனே ஒரே வாட்டி என்ன தெரியுமா சொல்லுவீங்க? சங்கீஸ் டிவிகே எல்லாம் சங்கி ஆயிட்டாங்க. டிவிகே பாத்தீங்கன்னா பாஜக கூட இணைந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு ட்விட்டர்ல அவ்வளோ மீம்ஸ் வருது. அடாடே என்னடா இவ்வளவுதாடா உங்க அரசியல் நாலேஜ்? அப்ப சிபிஐ அப்படின்னு ஒரு விஷயம் எதுக்குடா இந்தியாவுக்கு இருக்கு? எவ்வளோ கேசஸ் அவங்க எடுத்திருக்காங்க, எவ்வளோ கேசஸ் சால்வ் பண்ணிருக்காங்க. கருத்து வேறுபாடுகள் இருக்கலாம். சிபிஐக்கு இது சுப்ரீம் கோர்ட் கொடுத்துட்டு ரிட்டையர்டான ஒரு ஜட்ஜும் சரி 2 ஐபிஎஸ் ஆபீசர்ஸ் இதுல அப்பாயின்மெண்ட் பண்ணி இந்த ஒரு கரூர் கேஸை இப்போ விசாரிக்க சொல்லியிருக்காங்க. அண்ட் சென்னையில் இருக்கிற நீதிமன்றம் பண்ண ஒரு விஷயத்துக்கு கடும் 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 கோவத்தில் சுப்ரீம் கோர்ட் இருக்கு. ஒரு ஜட்ஜை அப்பாயின்மெண்ட் பண்ணி நீங்கள ஒரு கருத்தை ஷேர் பண்ணி கரூர்ல நடந்த இன்சிடென்ட்டுக்கு சென்னையில் எடுத்து பண்ணது ஏன்? நிறைய விஷயங்கள் பார்த்தீங்கன்னா சுப்ரீம் கோர்ட் நம்ம சென்னை ஹைகோர்ட் மேல பார்த்தீங்கன்னா ஒரு விஷயம் வச்சிருக்கு. அண்ட் ஆதவ் அர்ஜுனா அவர்கள் அஃபீஷியலாக டெல்லியிலேருந்து இப்போ ப்ரெஸ் மீட் கொடுத்துருக்காரு. நிறைய விஷயங்கள் அதில் ஷேர் பண்ணியிருக்காரு. நான் சொல்கிறது பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறதுனா, கவர்மெண்ட் பண்ண வேண்டிய விஷயத்த இவங்க பண்ணுறாங்க. இந்த ஒரு இன்சிடென்ட் நடந்ததுக்கு அப்புறம் நானும் சரி இன்னும் 2-3 பேர் சொன்னார். ஐம் சாரி, அது எனக்கு ஞாபகம் இல்லை. கரூரை சுற்றி தான் நாங்கள் பார்டரில் தான் இருந்தோம். போலீஸ் எங்களை உள்ள அலோவே பண்ணலை. பிகாஸ் கலவரம் ஆகிடும், லா அண்ட் ஆர்டர் இஷ்யூஸ் வரும் அப்படின்னு சொல்லிட்டு எங்களை அமுச்சு விட்டாங்க. எங்களை போலீஸ் பார்த்தீங்கன்னா அனுமதிக்கவே இல்லை. நான் என் ஃபோனை ஆஃப் பண்ணிட்டேன், நான் தலைமறைவாயிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட பேர் புதுசாக சோஷியல் மீடியால பதிவிட்டு தான் இருந்தாங்க. நான் எங்கெங்கெல்லாம் டிராவல் பண்ணேன், எங்க போனேன் அப்படின்றதுக்கான எல்லா லிஸ்ட்டுமே என்கிட்ட இருக்கு. நீங்க ட்ராக் கூட பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அஃபிஷியலா சொல்லிட்டாரு. அண்ட் இந்த சிபிஐ இன்வெஸ்டிகேஷன் இது எல்லாத்தையும் தாண்டி இந்த 41 குடும்பங்கள் இருக்கு பாத்தீங்களா, இப்போ இறந்து போயிட்டாங்கல்ல. இந்த 41 ஃபேமிலிஸ்க்கும் தளபதி விஜய் அவர்கள் வாழ்நாள் முழுவதும் அவங்களுக்கு என்ன சப்போர்ட் வேணுமோ டிவிகே பண்றதுக்கு தயாராயிட்டாங்க. இறந்து போன உயிர்கள் மறுபடியும் ரிட்டர்ன் வருமானு கேட்டால் கண்டிப்பாக வராது. அது வருத்தமான ஒரு விஷயம் தான். அந்த 41 பேர் இறந்து போனதுக்கு தளபதி விஜய் மட்டும்தான் காரணம், டிவிக்கே தான் காரணம் சொல்கிறது சுத்த முட்டாள்தனம். அண்ட் ப்ரோ, நான் தனியாகவே ஒரு வீடியோ போட்டிருப்பேன் இதை பற்றி. உங்களோட வீடியோ நான் பார்த்தேன். எனக்கு ஆக்சுவலாக ஃப்ரெண்டு தான், நான் ஃபோன் பண்ணி கூட பேசியிருக்கலாம். பட் எனக்கு மனசு உறுத்திட்டே இருந்தது. அப்பார்ட் ஃப்ரம் தளபதி ஃபேன் அனில் இதெல்லாத்தையும் தாண்டி பிரியாணி மேன் ஆக்சுவலாக ஒரு வீடியோ போட்டிருந்தார், நானும் பார்த்தேன். கம்ப்ளீட்டாக லிட்ரலி பார்த்தீங்கன்னா வேறு மாதிரி பேசிட்டாப்புல. டிவிக்கே தான் காரணம், அது எதுன்னு சொல்லிட்டு. நான் என்ன சொல்கிறேன்னா, இப்போ சிபிஐ இன்வெஸ்டிகேஷன் அப்படின்னு ஒன்று வைக்கிறாங்க சுப்ரீம் கோர்ட். இப்போ சுப்ரீம் கோர்ட் இதில் தலையிட்டு சிபிஐன்னு சொன்ன உடனே இமீடியட்டாக சங்கீஸ்ன்னுறாங்க. எனக்கு அதுதான் புரியவே இல்லை. அண்டு நம்ம சீமான் அண்ணா இன்னைக்கு ப்ரெஸ் மீட் கொடுத்துருக்காப்புல. சிபிஐ இதில் தலையிடுறது தமிழ்நாட்டில் இருக்கிற காவல்துறையெல்லாம் பார்த்தீங்கன்னா அவதூறாக பண்ணுறதான். எனக்கு புரியவே இல்லை. யார் பக்கம் தானே நீ பேச போகிற? யார் சைடு தான் நீ பேச போகிற? ஒரு சம்பவம் நடந்த இடத்துக்கு அந்த கட்சி சம்மந்தப்பட்ட யாருமே போலீஸே அலோவ் பண்ணாமல் அவர் போகவே இல்லைன்னு சொல்லிட்டு ஒரு குற்றச்சாட்டு, அந்த ஆள் செத்து போயிடணும்னு சொல்லிட்டு ஒரு குற்றச்சாட்டு, அவ்வளோ அவதூறு பரப்பிக்கிட்டு நியாயத்தை தேடி சுப்ரீம் கோர்ட் வரலும் போயிட்டு சுப்ரீம் கோர்ட் இப்போ சிபிஐக்கு இதை ஹேண்ட் ஓவர் பண்ணி என்ன நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு விசாரணையும் பண்ண சொல்லிட்டாங்க. இவ்வளோ விஷயங்களை தாண்டி இன்னும் சில விஷயங்கள் நடந்திருக்கு. பட் அதெல்லாம் நான் பேச விரும்பலை. ஏன்னா நான் தான் சொல்கிறேன்ல, நம்ம அரசியலில் கற்றுக்குட்டி தாங்க. எனக்கு ஏதோ தெரிஞ்ச இன்ஃபர்மேஷன் வச்சு தான் இந்த வீடியோன்றதை நான் பண்ணுறேன். சிபிஐ இது அடுத்தது எப்படி கொண்டு போகும், எங்கே கொண்டு போகும், எங்கே இதுக்கான முடிவு வரப்போகுது, யாரெல்லாம் இதில் இன்க்ளூட் ஆக போகிறாங்களா, யாரெல்லாம் மாட்ட போகிறாங்க, எல்லாமே கூடிய விரைவில் தெரியும். அண்ட் இப்போ இந்த கவர்மெண்ட் சைட்ல இந்த வாதாடுற வக்கீல் அவர்கள் பார்த்தீங்கன்னா ப்ரெஸ் மீட் கொடுத்துருக்காரு. ஆதவ் அர்ஜுனா அவர்கள் ஹைகோர்ட்டை இப்போ அவமதிச்சிட்டாரு. அங்கே ஒரு விஷயத்த சொன்னது இங்கே சுப்ரீம் கோர்ட்டில் வந்து பொய்யா சொல்லிட்டாரு. இது பார்த்தீங்கன்னா ஒரு என்ன சொல்கிறதா ஃபைனல் தீர்ப்பு கிடையாது, ஃபேக்கான விஷயங்கள்லாம் இதில் சப்மிட் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு என்னவோ லிட்ரலி இதெல்லாம் ஒரு சினிமா பார்க்குற மாதிரி தாங்க இருக்குது. 41 பேர் இறந்து போயிட்டாங்க. அப்பார்ட் ஃப்ரம் ஆல் தி சிபிஐ, டிவிகே, டிஎம்கே, ஏடிஎம்கே இதெல்லாத்தையும் சைடில் வைங்களேன். அந்த குடும்பத்தில் நம்ம குடும்பத்தை சேர்ந்தவங்க யாராவது இறந்துருந்தா நம்மளாம் இப்படிலாம் பார்த்துட்டு சும்மா இந்த டாக்ஸிக் தனமாக பண்ணிட்டு இருப்போமா? ஒரு கட்சியை ஈஸியாக ப்ளேம் பண்ணிட்டு போயிடலாங்க. இந்த இடத்துல இப்போது ஒரு சரி ஓகே டிவிகே போனதாலும் இது நடந்தது, வேற கட்சி போய் நடந்திருந்தாலும் கட்சியை தான் ப்ளேம் பண்ணுவாங்க. ஆனால் இந்த ஆள் செத்தே போயிடணும் தளபதி விஜய் அப்படின்ற ஒரு விஷயம் வரைக்கும் யாராவது எடுத்துகிட்டு போவாங்களா? இப்போ என்னன்னா சும்மா ஒவ்வொன்னு கத்திட்டு இருந்தாங்க இந்த மாதிரி அந்த மாதிரின்னு சொல்லிட்டு. இப்போ சிபிஐக்கு மாற்றுற உடனே இமீடியட்டாக வேறு மாதிரி மீம்ஸு. டிவிக்கே பார்த்தீங்கன்னா தாமரைக்குள்ளே சேர்ந்துருச்சு, சங்கி கூட்டமாக மாறிடுச்சு. எனக்கு அப்போ என்ன சிபிஐ என்ன சும்மா ரஃப் நோட்டில் எழுதிட்டு ரஃப் நோட்டில் இன்வெஸ்டிகேஷன் பண்ணுற ஒரு டீம்னு நினச்சிட்டு இருக்காங்களா என்னன்னு தெரியல. உண்மை வெளியே வரட்டுமே, மக்களுக்கு தெரியட்டுமே.
மக்களும் அதை பார்க்கட்டுமே, என்னெல்லாம் நடந்தது கரூர்லன்னு அவங்களும் கேட்கட்டுமே. சும்மா அப்படியே ஒலி வரைவா வச்சுட்டு நீங்களா ஒன்று கிரியேட் பண்ணி நீங்களா ஒன்று பண்ணி அந்த குடும்பங்கள்கிட்ட போயிட்டு நீங்களா போய் ஆஜராகுங்கன்னு சொல்கிறது, நீங்களா கேஸ் கொடுங்கன்னு சொல்கிறது, இதெல்லாம் என்னன்னா நான் உண்மையா பொய்யான்னு சொல்லிட்டு எனக்கு தெரியாது. சோஷியல் மீடியாவில் பார்க்கறது தான் நான் சொல்கிறேன். ஆஸ் அ தளபதி ஃபேனா, அரசியல் பற்றி நான் பேசலை, ஆஸ் அ தளபதி ஃபேனா ஒரு மனுஷனை நான் ஹீரோவாக பார்த்து வளர்ந்துருக்கேன். அந்த மனுஷனோட ஒரு தீவிரமான ஃபேனா அவரை செத்து போயிடணும், அவர் தான் காரணம், அந்த ஆள் இப்படி இந்த ஆள் இப்படின்னு சொல்கிறதெல்லாம் என்னால் ஏற்றுக்க முடியாதுப்பா. அண்ட் ட்விட்டரில் இருக்கிற தாய்களுக்கெல்லாம் ஒன்று நான் சொல்கிறேன், இவ்வளோ டாக்ஸிக்காக இருக்காதீங்கடா. சீக்கிரமாகவே ஹார்ட் அட்டாக் வந்து செத்து போயிடுவீங்க. எல்லாத்துக்குமே ஓடா கேவலமாக கமெண்ட் போடுவீங்க. இன்னைக்கு என்னன்னா அரசியல் பற்றி பேசினிருப்பானுங்க அந்த கமெண்ட் போடுறவன், நாளைக்கு அப்படியே மாதிரி காஜில் போயிட்டு எங்கேயாவது கமெண்ட் போடுவானுங்க ஒரு ஹீரோயின் ஃபோட்டோ போட்ட உடனே. எதுக்கு? உண்மையான ஃபோட்டோ வச்சுட்டு வா. இதுக்கு மேலே என்ன தெரியுமா பண்ணுவானுங்க? ஸ்பேம் பண்ணுவானுங்க. ஃபைனலி சுப்ரீம் கோர்ட் சிபிஐக்கு மாற்றினது எனக்கு ரொம்ப சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்குது. அடுத்தது இந்த கேஸ் எப்படி போக போகுதுன்னு நம்ம பார்க்க தான் போகிறோம். அண்ட் கூடிய விரைவில் தாவேக தலைவரும் சரி டிவிகே டீம் எல்லாருமே கரூர் போய் விசிட் பண்ண போகிறாங்க. இதுக்கு மேலே போலீஸ் பெர்மிஷன் கொடுக்கலன்னு இது பெரிய பிரச்சனையாகிடும். அண்ட் கம்ப்ளீட்டாக இது கிளியராக என்ன தெரிஞ்சதுன்னா கரூருக்கு அவர் செல்லாத ஒரே ரீசன் போலீஸ் பெர்மிஷன் கொடுக்கல. அந்த இன்சிடென்ட் நடந்தப்பே பார்த்தீங்கன்னா போலீஸ் தான் அனுப்பிச்சி விட்ருக்காங்க, பெர்மிஷன் கேட்டாலும் தரல. டிவிக்கு எதில் தப்பு பண்ணியிருக்கானா நிறைய ஃபேக்டர்ஸில் பார்த்தீங்கன்னா தப்பு பண்ணியிருக்கு. என்னதான் கவர்மெண்ட்டை நம்பி அங்கே ஒரு மீட்டிங் வச்சாலும் நம்ம சில சேஃப்டியான மெஷர்ஸ் அங்கே எடுத்துருக்கலாம். அது எடுக்காதது அவங்களோட ப்ரொஃபஷனல் ஃபெயிலியர் தான் நானும் சொல்லுவேன். நான் இப்போ தளபதி ஃபேனாக பேசுகிறேன், நார்மலாக நான் பேசுகிறேன். இந்த இடத்துல ஒரு வேறு கட்சி பண்ணியிருந்தா கூட பாசிபிலிட்டிஸ் எல்லாமே நான் யோசிச்சு பார்த்துருப்பேனே தவிர இவங்க தான் காரணம் 40 பேர் இறந்து போகிறாங்கன்னு பிளைண்டாக சொல்கிற அளவுக்கு நான் முட்டாளி கிடையாது. கொஞ்சமாவது நம்ம மூளை யூஸ் பண்ணணும். சிம்பிள். சொல்லிட்டு இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். நான் பேசுகிறத தாண்டி நீங்களும் உங்களோட கருத்துக்களை ஷேர் பண்ணுங்கள். தெரியல இது அடுத்தது என்ன லெவலுக்கு எடுத்துகிட்டு போவாங்க, அடுத்தது எப்படி ஒரு கலர் மாற்ற போகிறாங்கன்னு சொல்லிட்டு. அரசியல் அப்படின்றது நான் நிறைய சும்மா படத்தில் பார்த்துருக்கேன். பொலிட்டிக்கல் கேம், அரசியல்னால் உனக்கு என்னன்னு தெரியுமா, அரசியலுக்காக பதவிக்காக என்ன பண்ணுவாங்க தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு லைவாக லாஸ்ட் 2 வீக்ஸாக ஒட்டுமொத்த உலகமே பார்த்துட்டு இருக்கு. அண்ட் இன்னொரு விஷயம் என்னென்னா அரசியல்லாம் என்னன்னே தெரியாதவங்களுக்கு இப்போ அரசியல் பற்றி இன்ட்ரெஸ்ட் கொண்டு வந்தது ஒரே ரீசன் டிவிக்கே தான். பட் தளபதி அவர்கள் பவுன்ஸ் பேக் கம்பேக்லாம் கிடையாது. மக்களை போய் சந்தித்து அவர் ஒரு ப்ரெஸ் மீட் கொடுக்கணும் அப்படின்றது என்னோட ஒரு மைண்ட் செட்டு தான். அப்பார்ட் ஃப்ரம் திஸ் அவரை மட்டும்தான் நான் மதிப்பேன். தளபதி விஜயா அவரை மட்டும்தான் நான் மதிப்பேன். வேறு எவனும் எனக்கு பெருசு கிடையாதுங்க, வேறு எவனுமே கிடையாது. பிஆர் டீமோ மேனேஜர் டீமோ இந்த டீமோ அந்த டீமோ அந்த மனுஷன் மட்டும்தான் நான் மதிப்பாக வச்சுருப்பேன். எல்லாமே கிளியராக அதில் சொல்லிட்டேன்ல. அகைன் தூக்கின்னு வந்துடாதுங்க சங்கின்னு. சிபிஐ அவங்களோட வேலையை பார்க்கட்டுமே. ஆனால் அங்கே காசு கொடுத்துட்டு வேலை வாங்க முடியாதுல்ல ஜட்ஜஸ்லாம். சும்மா சிபிஐக்கு மாற்றணுன்னே இப்போ அப்படியே கொந்தளிக்கிறாங்க. என்னவோ சிபிஐ ஏதோ உங்கள் குடும்பத்தை ஏதோ பண்ணிட்டா மாதிரி. போட்டோம் இன்வெஸ்டிகேஷன் போட்டோம், என்ன பண்ண முடியும்? நம்ம ஊரில் அது கேட்டால் இன்வெஸ்டிகேஷன் பண்ணுறது இல்லையே. பண்ணிட்டோமே. ஆஸ் இன்ஃப்ளூயன்சராக ஒரு சோஷியல் மீடியாவில் நம்ம இருக்கிறதால ஒரு யூடியூப் சேனல் வச்சுருக்கிறதால நான் உட்காந்து ஏதோ பேசுகிறேன், அவ்வளோதான். மற்றபடி நான் மற்றவங்கள தாக்கணும், மற்றவங்கள பற்றி தவறான விஷயங்கள் பரப்பணும், மற்றவங்கள பற்றி அவதூறாக பேசணுன்றது எந்த நோக்கமும் எனக்கு கிடையாது. சிம்பிள். Peace out and stay safe, guys. தளபதி கோடான கோடி ரசிகர்களின் என்றும் அறிவதி பிக் ஷாட் இவர் பிளாக் பஸ்டர் வந்த மகுமதி இக்னோர் நெகட்டிவ் வெட்ட சொன்ன தங்க தளபதி.